இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, எப்பயுமே நம்ம வீடியோவில் வந்து பெரிய வீடியோ தான் போட்டுருக்கோம். ஸோ அவியல் வந்து சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சிம்பிள் தான் அவியல். அதனால் நம்ம ஷார்ட்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன நான் காய் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். கேரட், பீன்ஸ், பூசணிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் வந்து வேறு என்ன காய் போடலான்றதையும் சொல்லிடுறேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இது எல்லா காயுமே போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தண்ணி தெளித்து வேக வைக்கணும். ரொம்ப விட்டுறாது, தண்ணியை நிறைய விட்டுறாது, லைட்டாக தெளித்து வேக வைங்கோ. அதுக்கப்புறம் சைடில் வந்து தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காலத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நான் எல்லாமே அரைச்சதை இது மாதிரி விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சரிங்க, வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு இதெல்லாம் விடக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி இந்த தேங்காய் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு கொதிச்சா போதும். எல்லாருக்கும் அவியல் பிடிக்குன்றது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அடைனாலே அவியல் தான். எனக்கு அடைக்கு தொட்டுக்க தான் அவியல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி தோசை அதுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்க. அதே மாதிரி அவியலுக்கு காய் எப்படி நறுக்கணும்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கோங்க. நம்ம வெஜிடபிள் ரைஸ்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, காய்கறி சாதம், அந்த மாதிரி கேரட் பார்த்தீங்களா, கேரட், பீன்ஸ், அந்த மாதிரி நீட்டமாக இந்த கையளவுக்கு நறுக்கிக்கோங்க. லேசாக கொதி வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னென்னா, நல்லா ஆறணும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் தயிர் இருக்குது பார்த்தீங்களா, கெட்டி தயிர், நல்லா ஒரு 2 கரண்டி இதில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு வேணால் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்புலாம் கிடையாது, அவ்வளோதான். அவியல் முடிஞ்சுது. நான் தயிர் விட்டக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இது ஆறட்டும். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினக்கப்புறம் தயிர் விடணும். தயிர் விட்டு தேங்காய் எண்ணெய் விடணும், அவ்வளோதான். கொள்ள நல்லா ஆறின பிறகு நான் கெட்டியமான தயிர் விட்டுனேன். தயிர் நீங்கள் விட்டு இரு அதுக்கப்புறம் கெட்டி தயிர் விடணும்னு சொன்னேன்ல, நல்லா ஆறிடுத்து. நான் 2 கரண்டி, இதால் 2 கரண்டி கெட்டி தயிர் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். நல்லா ஆறினக்கப்புறம் தான் இதெல்லாம் போதும் தேங்காய் எண்ணெய். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் நான் போட்டுன்ட்டேன். நல்லா ஊறிட்டு நம்மளோட அவியல் தயார். தாளிப்பே கிடையாது, ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இந்த டிஷ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஈஸியாகவும் செஞ்சு பாருங்க. அவ்வளோதான், பாய்.